ஹாய் கைஸ், வெல்கம் டு புவிஸ் vlog. இன்னைக்கு மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சு பார்க்க போகிறோம். முருகருக்கு படைக்கணும் அப்படின்றதுனால முருகர் ஃபோட்டோ வந்தாச்சு. மாங்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பு மூட்ட போகிறோம். ஓகேங்களா? அடுப்பு மூட்டலாம். அடுப்பு மூட்டுறதுக்கு என்னடா இவ கற்பூரம்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காளேன்னு நினைக்காதீங்க. கற்பூரம் வச்சு தானே பொங்கல் வைக்கும்போது அடுப்பு மூட்டுவாங்கல்ல, அதனால் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுப்பு மேக்கிங், ஃபயர் மேக்கிங். எஸ், ஃபயர் மேக்கிங். இது மேலே என்ன பண்ணணுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விறகு எடுத்து வச்சுனா நல்ல ஃபயர் வந்துடும் கைஸ். அவ்வளோதான். நல்ல பருப்பு போட்டு வேக வைக்கணும். எஸ், பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு பருப்பு கடைஞ்சி ஃபைன். அப்புறம் அதில் தண்ணி ஊற்றி கலக்கி ஃபைன். நல்லா தண்ணி ஊற்றி கலக்கியாச்சு. இப்போ தாளிச்சு ஃபைன். தாளிச்சு ஃபைன். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டு கடுகு தாளிக்கணும். நெருப்பு எப்படி எரியுது, குபு குபு குபுன்னு எரியுது பாருங்கள். நெருப்புடா நெருங்குடா அப்படின்ற மாதிரி எரியுது. கடுகு போட்டு நல்லா தாளிக்கிறோம். நல்லா தாளிச்சிட்டு இது உள்ளே வெங்காயம், தக்காளி, வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு இப்போ தாளிச்சு போயிங்க. நல்லா கிண்டணும் வை. நல்லா கொதிக்குது இல்லை, சாரி, நல்லா வதக்கி ஃபை. வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டாச்சா. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து கொட்டி நல்லா வதக்கணும். ஓகே, நல்லா வதக்குனாதான் சாம்பார் சூப்பராக இருக்கும். நல்லா மூஞ்சிலே அடிக்குது கைஸ் இந்த புகை. முடியல என்னால். குட்டி அடுப்புலேருந்து இவ்வளோ புகை வருது. நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணணும் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு மறந்து போச்சு, கேட்டு செஞ்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும். கையில் நல்லா நெருப்படிக்குது. அதனால தான் சரியாக வதக்கவே முடியல. தெரியுதுங்களா? குபு குபுன்னு எரியுது பாருங்கள். நான் தான்டா அப்படின்ற மாதிரி எரியுது இந்த நெருப்பு. ஏங்கிட்டே வா, இருடி, நான் உன் கையை ஒரு பதம் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. கஷ்டமாக இருக்குது. முருகா கையை காப்பாற்று. முருகத்தை வேண்டியாச்சு. இப்போ பருப்பு தண்ணி ஊற்ற சொன்னாங்க. பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். பருப்பு தண்ணி ஊற்றி கலக்குன்னு கலக்கிடணும். அழகாக கலக்கணும். எஸ், சூப்பராக இருக்கா? கலக்குன்னு கலக்கிறோம் கட்டாங்கட்டி கலக்கிறோம் அப்படின்னு கலக்கணும். அழகாக கலக்கி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மாங்காய் முருங்கைக்காய் இம்பார்ட்டண்ட்டே இது. மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார். ஸோ அதை போடணும். சாரி, அதுக்கு முன்னாடி இந்த மிளகாத்தூள், சில்லி பவுடர் போட சொன்னாங்க. சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதில் எல்லாமே இருக்கும். மல்லித்தூள், அப்புறம் ஜீரகம், எல்லா பொடியும் சேர்ந்து மிளகா செலவு நாங்கள் அரைச்சி வச்சுருவோம். திஸ் ஒன் சில்லி பவுடர் இஸ் இனஃப். எல்லாத்துக்கும் நாங்கள் இது தான் போடுவோம். எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஆனால் சாம்பாருக்கு இது ஓகே. நல்லா புகை மூஞ்சிலே அடிக்குது. சாரி, சரியாக எடுக்க முடியல, அதனால தான் வீடியோ. எப்படி எரியுது பாருங்கள். நல்லா சிலுன்னு எரியுது கைஸ். அழகாக எரியுது பாருங்கள். இப்போ மாங்காய் முருங்கைக்காய் போட போகிறோம். மாங்காய் குட்டி குட்டியாக, எங்கள் வீட்டு மாங்காய், பக்கத்து வீட்டிலேருந்து திருடிட்டு வந்த முருங்கைக்காய், குட்டி முருங்கைக்காய் பாருங்கள். நைஸ் இல்லை? குட்டியாக இருக்குல்ல, அந்த குட்டி முருங்கைக்காய். இந்த மாங்காவை எடுத்து கொட்டி ஃபையிங். மாங்காய் முருங்கைக்காய் அவ்வளோதான். கொட்டி ஃபையிங். அழகாக கொட்டியாச்சா. இப்போ கலக்கணும். திருப்பி ஒரு டைம் கலக். அவ்வளோதான். மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வாவ், அழகாக இருக்குது பாருங்கள். கொதிக்குது நல்லா. நான் ஊற்று பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். எஸ், ஏன்னா அது எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கொதிச்சு வருது. பொலக்குன்னு கொதிக்குது கைஸ். சூப்பராக இருக்குது பார்க்கவே. நீங்கள் மட்டும் நேரில் தெரியும் வச்சுங்களேன், குட்டியாக இருக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ சால்ட்டு, உப்பு கொஞ்சம் சொரணைக்காக போடுவோம். நம்மளுக்கு இருக்கா என்ன, லைட்டாக போட வேண்டியதான்.
போடுங்க. உப்பு உப்பு போட்டு திருப்பி ஒரு கலக். இப்போ இது மூடி வச்சிட்டுனா சாம்பார் ரெடி. அவ்வளோதான். புளி ஊற்றலை கைஸ். ஏன்னு தெரியுமா? எங்கள் வீட்டு மாங்காவே செம்ம புளிப்பாக இருக்கும். அதனால் எங்கள் அம்மா புளிலாம் வேண்டாம், நீ வைக்கிற சாம்பாருக்கு இதுவே போதும்ட்டாங்க. திருப்பி கேட்கக்கூடாதுல்ல, கேட்கல. அவ்வளோதான். எப்படி எரியுது பாருங்க. வாவ், சூப்பராக கொதிக்குது பாருங்கள். புஜுக்குன்னு கொதிக்குது. சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. வாவ், புஜுக் எப்படி கொதிக்குது பாருங்களேன். நல்லா நெருப்பும் எரியுது, காற்றும் அடிக்குது நல்லா. குட்டியாக சாம்பார் வச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் வேறு லெவலில் சாம்பார் வைக்கிறோம். யாருக்காவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். வெந்துச்சான்னு பார்ப்போம். பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம கை கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காது இல்லை. எங்கள் அம்மா மூடி வச்சா தான் கொதிக்கும் அப்படின்னாங்க. பரவாயில்ல, நான் திறந்து பார்ப்பேன் அப்படின்னு திறந்து பார்த்துட்ருக்கேன். வாவ், சூப்பர். இன்னும் நல்லா கொதிக்குது பாருங்கள். எப்படி கொதிக்குது பாருங்கள் நல்லா. ரெடி எஸ், ரெடியா அந்த மாதிரி ரெடி ஆகுது. அது என்ன படம்னு எனக்கு தெரில, ஆனால் அந்த பாட்டு மட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குது. இதில் கன்ஃபார்மாக எல்லாமே வெந்திருக்கும்னு நம்ம நம்புகிறோம். சோறு பொங்கியாச்சு. இந்த பானையில் தான் சோறு பொங்கணும். சாமிக்கு படைக்கணும்ல, அதனால் சோறு பொங்கியாச்சு. நல்லா இருக்கா சோறு? முருகா நல்லா புத்தி கொடு முருகா. எல்லாரையும் நல்லா வை முருகா, என்னையும் நல்லா வை முருகா. அவ்வளோதான். சாமிக்கு சோறு, சாமிக்கு குழம்பு, மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் நல்லா சூடாக இருக்குது. எஸ். அப்புறம் தண்ணி குட்டி கிளாஸில் அழகாக இருக்குது பார்த்திங்களா, மண் டம்ளர். இதில் தண்ணி குடித்தா டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் தட்டு வச்சாச்சு. சாமிக்கு இப்போது படைக்கலாமா? சாமிக்கு பரிமாறி ஃபையிங். ஃபஸ்ட்டு சோறு வச்சுக்கணும். சாப்பாடு நல்லா வச்சாச்சு. எஸ். அடுத்து மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் எடுத்து வச்சு டேஸ்ட்டு பார்த்து சொல்லுங்கள் முருகா, நல்லா இருக்கா? நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அவ்வளோதான், சாம்பார் ஊற்றியாச்சு. டேஸ்ட்டு பார்த்துட வேண்டியதான். ஃபஸ்ட்டு சாமி டேஸ்ட்டு பார்த்தோட அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா? எஸ். நல்லா இருக்கா முருகா? கன்ஃபார்மாக நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னும் டேஸ்ட்டே பண்ணலை கைஸ். சாமிக்கு வைக்கிறோம்ல, அதனால் எச்சு பண்ணக்கூடாது. அதனால் இப்போ தான் உண்மையாகவே நானும் டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்ட் பண்ணிடலாமா? எஸ். சுடுது கைஸ். டேஸ்ட் பார்க்கலாமா? அவ்வளோதான். வாவ், சூப்பராக இருக்குது. வாவ், நல்லா இருக்குது உண்மையாகவே. உப்பு கூட கரெக்டாக இருக்குது. சொரணைக்காக போட்ட உப்பு கூட கரெக்டாக இருக்குது. இது நம்ம மாங்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும். எங்கள் வீட்டு மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது முருங்கைக்காய். டேஸ்ட்டு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. வாங்க கைஸ், சாப்பிட்லாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க எல்லோரும் டேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோலையும் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம்.